புனேவளவன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக காங்கிரஸுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய போராட்டம் என்ன சொல்லுது? பாஜகவுக்கு செய்தி இருக்குது, காங்கிரஸுக்கு செய்தி இருக்குது, அரசியல் கட்சிகளாக இயக்கம் நடத்துகிற எல்லோருக்கும் பல செய்திகளை சொல்லியிருக்கிறது. நான் அதில் போகிறதுக்கு முன்னாடி 3 பேரும் சொன்னதில் 2 இடத்துல எனக்கு ஃபேக்சுவலி அதில் கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது. நான் அதுக்குள்ளே மட்டும் சில மாற்று கருத்துக்கள் இல்லை, அது ஃபேக்சுவலி ஸ்டான்ஸை மட்டும் சொல்லிடுறேனே. இதேதுல்லா ஐயா சொன்னாங்க, கார்கே அவர்கள் கேட்ட பிறகு ராகுல் காந்தி பேசிய பிறகு தானே அரசாங்கம் அங்கே பேச்சுவார்த்தைக்கு போச்சுன்னு. அது ஃபேக்சுவலி சரி கிடையாது. ஏன்னா இவங்க என்னைக்கு போய் பிரதமர் வீட்டு வாசலில் உட்காடுறாங்க? 21ஆம் தேதி. அதற்கு ஏறத்தாழ 30 மணி நேரங்களுக்கு முன்பாக 20ஆம் தேதி ஜேபி நட்டா அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. அவங்களுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தை 20ஆம் தேதி எப்போ இவங்க நாடாளுமன்ற பேரணிக்கு போனாங்களோ அன்றைக்கு காலை 11:50 தொடங்கி மாலை 4:30 மணி வரைக்கும் நடந்து எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்னு. இது நடந்து 2 மணி நேரம் கழித்து ராகுல் காந்தி முதல் வீடியோவை சாயங்காலம் 6:13க்கு ட்விட்டரில் போடுறாரு. அவருடைய வீடியோ பதிவு தான். அதுக்கடுத்து 24 மணி நேரம் கழித்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த காசுக்கு வந்து உட்கார்ந்து அவங்க போராடி ஏதோ செய்கிறாங்க. அது சிக்கலாகுது, போலீஸ் புரூட்டாலிட்டி இருக்குது, கோர்ட்டுக்கு போகுது வேற. அவங்க இவ்வளவு செஞ்சு பூமாகி முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடித்து 2ஆம் நாள் 30 மணி நேரம் கழித்து போய் இது பூம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் சிஜேபிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தல, அது பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்ல தொடங்கினது அவங்க, முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியது அவர்கள். அதற்கு பிறகு அதற்கு உடன் நின்றீர்களானால் அது வாழ்த்துத்தக்கது, உங்களுடைய அரசியல் ரீதியிலான நிலைப்பாடு ரைட்டு. ஆனால் இதில் அவங்க முன்னெடுத்ததை தாண்டி ஃபேக்சுவலி முதல்ல வந்தது நாங்கள் தாங்கிறது சரியானதல்ல. 12 ஆண்டுகளாக இப்படி எப்போது பாஜக அரசு இறங்கி வந்தது? ஐயா ஒரே நிமிஷம், ஐயா நீங்க 2 பேர் பேசும்போது அமைதியா இருந்தா ஒரே நிமிஷம். ஐயா இப்ப வரேன். அந்த ராகுல் கொடுத்த ஸ்டேட்மென்ட் திரும்ப படிங்களா? அமைச்சர் ஜிதேந்திர சிங் எப்ப வெளியில வந்தாரு கேட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. ராகுல் பிரதமர் வீட்டுல உட்கார்றதுக்கு 30 மணி நேரத்துக்கு முன்னாடி அமைச்சர் ஜிதேந்திர சிங்கும் ஜேபி நட்டாவும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இது ஃபேக்சுவலி சரியா இல்லையா? போராட்ட களத்துக்கு வந்தாங்களா? அதான் கேள்வி. சிஜேபி நடத்தி 30 சார் தம்பி 30 சார் ஒரே நிமிஷம். இல்ல 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 பார்க்க வந்த மாதிரி போராட்ட களத்துல அவர் டைமோட சொல்றாரு. பார்க்கவோ யாராவது வந்தாங்களா? இதே சார் டைமிங்கோட சொல்றாரு. பிரதமர் வீட்டு வாசல்ல எப்பயுமே 144 இருக்கும் சார். அங்க போய் உட்கார்ந்தா அப்புறப்படுத்துறதுக்கு வரதான் சார் செய்வாங்க. ராகுல் காந்தி இது பூமாயி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகு பாசிட்டிவ் ஆகியது என்பதற்காக மொமெண்டம் கெயின் ஆன பிறகு அவர் உள்ள வருகிறாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. அப்ப இந்த 12 ஆண்டுகள் கட்சி வந்து ஒரு சின்ன கட்சி 2.5 மாசம் கட்சி போராட்டம் பண்ணவன பின்னால ஓடுவாங்க. இப்போ ஐயா இங்க வர அதுதான் விஷயம். இப்ப இதுதான் விஷயம். பிரச்சனை என்னன்னா திமுக ஓடிடுமா? ஐயா சிஜேபி 7வது போராட்டம் பண்ணா திமுக ஒண்ணே ஓடிடுமா? சிஜேபி ஒரே நம்ம ஒன்லைன்ல சொல்லலாம். சிஜேபி 7வது பாஸுங்க ஐயா, நம்ம எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க ஐயா. அதுதான் இங்க பிரச்சனை. அவங்க 2 மாசத்து கட்சியாக இருக்கட்டும், கட்சியே இல்ல அமைப்பா இருக்கட்டும், ஒரு ரெசிக்னேஷனை வாங்கிட்டாங்க. 12 ஆண்டுகளாக நீங்கள் பேசினீர்கள். 12 ஆண்டுகளாக it was a collective effort. சரி, இந்த 12 வருஷத்துல காங்கிரஸ் வாங்கிய தகவல் கொடுக்கிறதுக்கு தான் இவர் என்னது கொடுக்கணும்? இவர் சர்டிபிகேட் கொடுக்கணுமா? தவறான தகவல். இல்ல எது தவறான தகவல்? ராகுல் காந்தி வாங்கி கொடுத்தாரா? ரெசிக்னேஷன் ராகுல் காந்தி வாங்கி கொடுத்தாரா? காந்திக்கு இதல பங்கு இருக்கு. அப்ப ஒன்னு சொல்லட்டுமா? மாணவர் சங்கங்களுக்கு இதல பங்கு இருக்கு. போராடிய இளைஞர்களுக்கும் பங்கு இருக்கு. அப்ப ஒன்னு சொல்லட்டுமா? அவர் அமெரிக்கால இல்ல ஒரே நிமிஷம், ஒரே ஒரு வரி சார், ஒரே தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப சிஜேபி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு வேலை முடிஞ்சது, நாங்க அடுத்து ஏதாவது பிரச்சனை பண்ணா வரோம்னு சொல்லிட்டாங்க. புண்ணியவளவனுக்கு நேரம் இதேதுல்லா சார் கொஞ்சம் அமைதியா இருங்க. மதிவாணன் சார் சும்மா குறுக்க உட்கார்ந்து ரவி சார் ராகுல் காந்தி வேற மினிஸ்டர்ஸோட ரெசிக்னேஷன் கேட்டிருக்காரு சார். நாளைல இருந்து அதை வாங்கி கொடுக்கணும் சார். ஓகே ஓகே புண்ணியவளவன் இந்த ஒரு விஷயம் இருக்கு. பொலிட்டிக்கலே இவங்க மூவ் பண்றாங்கன்னா, இப்ப இந்த சம்பவம் நடந்து செகண்டரி எக்ஸாம் நடந்து அதுக்கு ரிசல்ட் வந்த பிறகு அதுக்கப்புறம் 30 நாள் இவங்க போராட்டத்துக்கு உட்கார்ந்த பிறகு உட்கார்ந்தவர் முதல்ல வந்த அன்னைக்கே உட்கார்ந்து இதை செஞ்சிருந்திருக்கலாமே. இந்த 12 ஆண்டுகளில் உங்களால் ஒன்றும் வாங்க முடியவில்லை. கலெக்டிவ் கன்சைன்ஸை நீங்க எழுப்ப முடியல.
இன்னைக்கு செஞ்சிருக்காங்க, கூட நின்றுருக்கீங்க. கூட்டு வெற்றியாக எடுத்துக்கொள்வது கிரெடிட்டுங்கிறது பிரச்சனையே இல்லை. சிஜேபிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் இல்லைங்கிறதுக்காக கிரெடிட்டை எல்லாரும் எடுத்துக்கிட்டு அவங்கள அம்போடு விடுறது அது அரசியல் ரீதியிலாக நம்ம அதில் போகல. ராகுல் காந்தி முதல்ல அமைச்சர்கள் அவர் அடுத்த பேசட்டும். ராகுல் காந்தி இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கடந்த 10 ஆண்டில் 152 லீக் ஆயிருக்கு. ஒருவர் கூட தண்டிக்கப்படவில்லை சொன்னவன் தான் ராத்திரி 11:58க்கு வீடியோ போடுறார் பிரதமர். ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் போறாரு. ராகுல் ரோலே இல்ல. மாநில தேர்தலுக்குலாம் என்ன சொல்லுவாரு ராகுல் காந்தி? இல்ல அவர் பேசட்டும். மாநில அரசு தேர்தல்ல என்ன புண்ணே விளவன்ட்ட சார், புண்ணே ராகுல் அவர்கள் இதை சொல்வதற்கு 30 மணி நேரங்களுக்கு முன்பாகவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டதுங்கிறது ஃபேக்ட். யார் பேசினா சார்? ராஜினாமாவை வாங்கியது யார்? ராஜினாமாவை வாங்கியது ராகுல் காந்தி தான் சார். போராட்டத்துக்கு போல ஜந்தர் மந்தர் எப்ப போனாரு? ஜந்தர் மந்தருக்கு ஐயோ சார், ஐயோ இல்ல, நீங்க பாருங்க போட்டதெல்லாம் இருக்கு. இதேதுல சார், இருக்கட்டும் இதேதுல சார், இதேதுல சார், ப்ளீஸ் இதேதுல சார், இதேதுல சார். ராகுல் காந்தி பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. ஜந்தர் மந்தர் போகல, பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்காரு. அவர் காட்டுறது வேணா பாத்துங்க. பாத்துட்டு தான் சொல்றீங்களா? ராகுல் காந்தி இடத்துக்கு தான் அமைச்சர் போனாரு. மீதி ஐயோ ராகுல் காந்தி பிரதமர் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாரு சார். வீட்டு வாசல்ல உட்கார்ந்தவங்கள வெளில போக சொல்லி சரி வீட்டு வாசல்ல உட்கார்ந்தவர்கிட்ட போனாங்க. அங்க அமைச்சர்கள் அவங்க இடத்துக்கு வர வச்சு நீங்க பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. வீட்டு வாசல்ல உட்கார்ந்தவரை அப்புறப்படுத்தி நீங்க இங்க இருந்து நகருங்கன்னு கேட்க போனதும் அங்க உங்களுடைய போராட்டத்தை நீங்க கைவிடுங்க. தவறான விஷயம். நெட்டா வந்து நீங்க என்ன சொல்றீங்களோ பாராளுமன்றத்தில் விவாதம் பண்றோம்னு பேசத்தான் அவர் வந்தாரு. காலையில புறப்படுத்த வரல. திரும்பவும் சொல்றேன், பொன்னையவளவன் சொல்றது தப்பு. ஏன்னா பாராளுமன்றத்தில் விவாதம் நடக்கிறோம், இத பத்தி சொல்லத்தான் வந்தாரு. ஆனா ராகுல் காந்தி முன்னால தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணாதான் டிபேட்டுக்கு நான் வருவேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அதற்கு 30 நாட்களாக தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை வலியுறுத்தி அந்த ஜந்தர் மந்தர் அடுத்ததுல வரட்டும். இதுல ஒரு விஷயம் மட்டும் நான் ரவி சார் சொன்னதுல எனக்கு அதுல மாற்று கருத்து என்னன்னா, வியாபம் சார் பதிவு பண்ணாங்க 2017 இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அந்த டென்யூர் பிராக்கெட் 2008 இருந்து 2013 வரையிலான 634 எம்பிபிஎஸ் டிகிரிஸை உச்சநீதிமன்றம் ரத்து செய்கிறது. அந்த டென்யூர் 2003லேயே பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இதனுடைய முதல் எஃப்ஐஆர் 2000 பதிவாகுது. பதிவாகும் போது முதல் 3 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி. திக்விஜய் சிங்கினுடைய அந்த டென்யூர். அதற்கு பிறகு சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் வருகிறார். அந்த 634 டிகிரியும் பிஜேபிக்கான பீரியட். 2013 அது வெளியில வருது. வழக்கு நடந்து 4 ஆண்டுகளில் உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததை அப்பீல் பண்ணுது. இதனுடைய நெக்ஸஸ் நடந்துட்டு இருந்ததுங்கிறதான சொல்றோம். 1990ல இருந்து ரத்து செய்யப்பட்ட 634ம் அந்த டென்யூர்ங்கிறது ராஜேந்திர குமார நீக்கினதுக்கு அப்புறம் அது நடந்துச்சு. ஆனா முதல்ல 1990ல இருந்து அதுதான் நடந்துட்டு இருந்தது சொல்லல. இப்ப உங்க பீரியட் தாங்க சொல்றாரு. 1990ல மத்திய பிரதேச பாரதிய ஜனதா கட்சி அவர் ரெண்டு பீரியட்லயும் நடந்துங்கறாரு. 1990ல நம்ம எம்பில எங்கங்க இருந்தோம்? பேக் ட்ராக் பண்ணியாச்சு. 2000ல முதல்ல எஃப்ஐஆர் 2003ல தானங்க நீங்க சொல்றீங்க. அது பின்னாடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்ததுங்க. 90ல இருந்து நடக்குது. 80லே போர்டு கொண்டு அந்த ஊழல் 90ல இருந்து நடந்தது. போர்டு 82லே வருது. வந்து சொல்லிக்கிற பீரியட் 2003 ஒரு வழக்குல இந்த பீரியட சொல்லுவாங்க. இதுல என்ன சிக்கல்? 90ல இருந்து நடந்ததுங்க. இதுல சிஜேபி தனியா வைக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்குள்ள அங்க நடந்த போலீஸ் புரூட்டாலிட்டி, போலீஸ் எக்ஸ் தனியா பேச வேண்டியிருக்கு. இதுக்குள்ள இருக்க பொலிட்டிக்கல் கணக்குல தனியா பேச வேண்டியிருக்கு. இது எல்லாமே இப்ப என்ன ஆச்சு, ஒரே இடத்துல இடியாப்பமா மிக்ஸ் ஆன இடம் தான். இதுல பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர், அதாவது அவங்க இதுல இருந்து சில விஷயங்களை உணர்ந்திருக்கிறார்கள். அதுக்கான கோர்ஸ் கரெக்ஷன் நோக்கி நகராங்களா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நான் 2 பேரை மட்டும் சொல்றேன். அர்ச்சிதா சாரங்கி, புவனேஸ்வரனுடைய பாஜக எம்பி அபராஜிதா சாரங்கி அவர்களுடைய மகள். இவர் தர்மேந்திர பிரதானுடைய ரெசிக்னேஷனுக்கு ஜெய்ஹிந்த் ஜெய் ஜெகநாத்னு போட்டுட்டு தர்மேந்திர பிரதானுடைய பிஏ இதை ரிமூவ் பண்ண சொன்னாலும் எங்கள் அம்மா மூலயமா வரலாம், நான் பண்ண மாட்டேன்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. அது ஒரு இளம் தலைமுறை. இதே போல் காங்கிரசினுடைய கேபினெட் மினிஸ்டர், அவர் அசாம் கணபரிஷத்து தான், பட் கேபினெட்டாக என்டிஏக்குள்ளே இருக்கிறார். திபிஷா மஹந்தா, அவங்க அப்பா வந்து கேசவ் மஹந்தா, அவர் கேபினெட்டாக இருக்கார். இப்போ என்டிஏல இருக்காரு.
ஏஜிபியில் இப்போ ஏஜிபியோட மினிஸ்டர் இன்னைக்கு என்டிஏல இருக்கார். சர்பானந்த சோனோவால் 2016 இருந்து கேபினெட்ல இருக்கிறார். அவருடைய மகள் நேரடியாக அங்கே போய் ப்ரொடெஸ்ட்ல கலந்துக்கிறாங்க. முதலமைச்சர் சொல்லுகிறார், ஐடியாலஜிக்கலி அப்பாவும் மகளும் வேறு வேறு விஷயங்கள் இருக்கலாம், அடுத்த முறை சந்திச்சா நான் வந்து என்னன்னு பேசுவேன் என்பதாக சொல்கிறார். அப்ப அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய அரசு இதுல காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி அடுத்த தலைமுறைக்கான ரீச் அவுட் இருக்குல்ல, நீங்க இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள அதை திறந்த பிறகு அந்த இடத்துல சில இளைஞர்கள் உள்ள போது இந்த வண்ண புகை குப்பிகள், அதுக்கு பல பேருக்கு அப்போ சொல்லப்பட்டது, அவங்க மேலே சிலர் மேலே யூஏபி எல்லாம் பாய்ச்சணும் அப்படிங்கிற விஷயங்கள் நடந்தது. அது வெறுமனே ஆளுங்கட்சியாக இல்லாமல் அரசியல் கிளாஸ் பொலிட்டிக்கல் வர்க்கத்தின் மீதான ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியது என்கிற வகையில். ஆமா சார், ஆமா தான் சொன்னாரு. 12 வருடங்களாக அவங்க தான். இதுல என்ன கேள்வி வரும்னா 12 வருடங்களாக எந்த அமைச்சருடைய ராஜினாமாவை வாங்கினார்கள் ஒரு கேள்வி இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த 72 பேப்பர் லீக்ஸ்ல எத்தனை பேர் ராஜினாமா செய்தார்கள் ஒரு விஷயத்தை ஐயா லிஸ்ட் சொன்னா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இதுல அபராஜிதா சாரங்கி தாண்டி கேள்வி, காங்கிரஸ் ஆட்சியில கன்விக்ட் அதிகமா பாஜக ஆட்சியில அதிகமா சொல்லுங்க ஒரே வார்த்தையில. சிபிஐ கேசஸ்ல உங்களுது, சிபிஐ இல்லாம மாநில அரசுகள் நடத்துனதுல இவங்களது உங்களதோ ஏறத்தாழ ஒரே சதவீதம் இருக்கு. ஐயா 70ல 2 எங்கனா அதே ஐயா 70ல 2 அமைச்சர் எத்தனை பேர் ராஜினாமா பண்ணாங்க ஐயா பேப்பர் லீக்குக்கு? பிரதான் ராஜினாமா பண்ணது சரி, பிரதான் ராஜினாமா பண்ணது சரி, பண்ண வைத்தீர்கள். இந்த அறம் இந்த மொராலிட்டி பிரதான் கிட்ட கேக்குறது மொராலிட்டி இன்னைக்கு கூட தார்மீக பொறுப்பெடுத்து பிரதான் பண்ணணும்னு கேக்குறவங்க அவங்க ஆட்சி காலத்தில் முன்னுதாரணமாக யாரை பண்ண சொன்னார்கள்னு சொன்னாங்கன்னா நம்ம பேசலாம். அப்ப இங்க உங்க எல்லாருக்கும் அரசியல் ரீதியான கணக்கு இருக்கு. அமைச்சர்கள் பேப்பர் லீக் இல்லையா? பேப்பர் லீக் பேப்பர் லீக் என்ஜே அக்பர் எதுக்காக நீங்கினாரு? எந்த கேவலமான விஷயத்துக்காக என்ஜே அக்பர் நீங்கினாரு? வந்தது தமிழ்நாட்டுல 2016 17 அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல 14 15 அது மோடி ஆட்சி உள்ள நேரம். இத கூட தெரியாம இங்க உட்கார்ந்து புன்னைவளவன் பேசினா நீங்க திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுங்க. அதுக்கு ராகுல் காந்தி இழிவுபடுத்தாதீங்க, காங்கிரஸ் இழிவுபடுத்தாதீங்க. நாளையில இருந்து அவரே தன்னை இழிவுபடுத்த பாருங்க. நடந்து சொல்றாங்க. ஓகே, இந்த ராகுல் அவர்கள் உள்ளே வந்ததுக்கு பின்னாடி இது பூம் ஆகும்னு ஆக்சுவலாக பிஜேபியும் நினைக்கல, காங்கிரஸும் நினைக்கல. ஆன பிறகு இதை இமீடியட்டாக சில் டவுன் பண்ணணும்னு பாஜக வேகமாக முன்னெடுக்கிறது. இதுக்கான கர்டசி ஒரு அமைப்பாக இல்லாதவர்களுக்கு மத்திய அரசு சிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் ராகுல் காந்தி வந்தாருங்கிறது ஃபேக்ட். அவர் உட்கார்ந்து தர்ணா பண்ணதுக்கு 30 மணி நேரத்துக்கு முன்னாடி முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய சரி சார், இவங்க போராட்டம் பண்ண இவங்களை கூப்பிட்டு பேசியிருக்கணும் சார். அடுத்த சொல்ல ஒரு நேரம் கொடுக்கிறேன். அமைச்சரும் போகல, ராகுல் காந்தியோட போராட்ட களத்துக்கு அமைச்சர் ஜந்தர் மந்தருக்கு ராகுல் காந்தி போல 44 பிரதமர் ரவி சார். இதுல என்னன்னா டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் இதை ஒரு பாயிண்டாக டச் பண்ணுறாரு. யார்? பிஜேபியினுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸில் ஒருவர், பாஜகவினுடைய 3வது அகில இந்திய தலைவர். பிரதமர் மோடி அவர்கள் பிரதமர் கேண்டிடேட்டாக வரும்போது தன்னுடைய சிட்டிங் வாரணாசி தொகுதியை அவருக்காக கொடுத்து விட்டு கான்பூருக்கு போய் நின்றவர். அவர் சொல்கிறார், இன்றைக்கு இளைஞர்கள் பெருமளவுக்கு நாடு முழுக்க இருந்து வந்து டெல்லியில் போராடுவது என்பது ரொம்ப எனக்கு பெயின்ஃபுல்லாக வெளியே தரக்கூடியதாக இருக்கிறது. தேர்வு முறை குறித்த இளைஞர்களுடைய பதற்றமும் அவங்களுடைய அக்கறையும் நாம் கவனிக்க வேண்டியது. அரசாங்கம் இதை எம்பத்தியோட டீல் பண்ணணும். வெறுமனே லா அண்ட் ஆர்டராக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இளம் பெண்களாக இருக்கக்கூடியவர்களை காவல்துறையினர் நடத்தக்கூடிய விதம் என்பது இன்னும் கூடுதல் வலியை தருகிறது. இது பெரும்பாலான இந்திய சமூகத்தை நம்மிடமிருந்து விலக்கி வைத்து விடும்னு டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி சொல்றாரு. இதை பாசிட்டிவ் டோன்ல எடுத்தோம். அதாவது அந்த கட்சிக்கு அதன் அடிப்படையில் தான் இன்ஸ்டாகிராமை நோக்கி போகிறது அப்படிங்கிறத நோக்கி பாஜக இதை ஒரு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுது. இப்போ வெற்றியே எங்களுடையது அல்லது அதில் எங்களுக்கும் பெரும் பங்கு இருக்குன்னு கிளைம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் இளைஞர்களை நோக்கி அப்பீலுக்கு போகாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலி தவறு பண்ணிட்டு இந்த வெற்றி கொண்டாட்டத்திலே இருந்து விட போகிறார்கள். ஆனால் இதை நடத்தியது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரிஜினலாக அதை டீகோட் பண்ணி அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். இல்லைனா 29 தேர்தல் நம்முடைய 26 தேர்தலை விட சுவாரஸ்யமாக இருக்கும்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதில் எனக்கு தெரியும் நீங்கள் எக்ஸ்லையும் யூடியூப்லையும் போட்டிங்க, கூடுதலாக இன்ஸ்டாகிராம்லேயும் போலிங் ஆப்ஷன் இருந்தால் வைங்க. அப்போ தான் வெவ்வேறு ஏஜ் குரூப்பாக எனக்கு தெரியும் ஒவ்வொரு டெக்கேடு 90s அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆல்ஃபா இப்படி தனித்தனியாக போயிட்டாங்களோங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஒவ்வொரு சாம்பிள் தான், ஒவ்வொரு அப்ளிகேஷனோட சாம்பிள்ஸ். இல்லை நம்ம கவனிக்க வேண்டியது ஒட்டுமொத்தமாக அரசியல் கட்சிகள் இதிலிருந்து வெளியில் நீங்கள் ஒத்துக்கலனாலும்
ஒரு அரசியல் அமைப்புகளின் பின்னால் போய் நிற்காமல் ஒரு செக்ஷன் தனியாக வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா உங்களுடைய போதாமைகள் அதற்கு காரணம். நீங்கள் வெளியில் அதை சொல்லிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே அது என்ன காரணம், மக்கள்கிட்ட நம்ம எங்கே கனெக்ட் ஆகாமல் போனோம், இளைஞர்கள் இந்த கோபம் வந்தது இந்த அமைப்பு முறையின் மீது வருவதற்கு என்ன காரணம்னு காய்தல் ஓர்தலின்றி அடுத்த தலைமுறையோட கனெக்ட் ஆவதை நோக்கி நகர்வது தான் எல்லோருக்கும் நல்லது. இருக்கிற அமைப்பு முறைகளில் ஆட்சி முறைகளில் நமக்கு இருக்கக்கூடிய இந்த டெமோக்ரஸிங்கிறது தான் இருப்பதிலேயே சிறந்ததுங்கிறதுல நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். திரும்ப திரும்ப ரிஃபார்ம்ஸ் வேணும். ஆனால் பல நேரங்களில் ரிஃபார்ம்ஸ் உங்களை நீங்களே பண்ணிக்க சொல்லும்போது அது நீங்கள் உங்களுடைய சேஃப்டி குஷனில் உட்கார்ந்துருவீங்க. வெளியிலிருந்து வரக்கூடிய குரலை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப பேசப்பட்டது, தமிழ்நாட்டில் நீட் தொடர்பாக சில விஷயங்கள் ஐயா பதிவு பண்ணாங்க. நான் எல்லோருக்கும் இரட்டை நிலைப்பாடு இருக்கான்னு கேட்டாங்க. நான் அதில் ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தாவேகா தலைவராக இருந்தபோது அனிதாவினுடைய மரணம் எனக்கு என்னுடைய தங்கையினுடைய மரணத்தோடு ஒத்தது. நான் ரொம்ப அது இமோஷனல், அதில் எந்த விதமான விமர்சனமோ கருத்தை வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இந்த ஆண்டு 4 பிள்ளைகள் இருந்தார்களே, ஒரு இரங்கல் பதிவையாவது முதலமைச்சர் வெளியிட்டாரா? அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த உணர்வோட ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு அவங்களுக்கு ஒரு அண்ணன் ஸ்தானத்திலேருந்து தகப்பன் ஸ்தானத்திலேருந்து அரசு கம்யூனிகேட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது என்கிற போர்ப்போடு அதை செய்திருந்திருக்கலாம். முதலமைச்சராக இல்லை, ஒரு கட்சியினுடைய தலைவராக அதை நீங்கள் செஞ்சுருந்தால் இன்னும் அது கூடுதல் எஃபெக்டாக இருந்திருக்குங்கிறது தான். அப்போ பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளை தாண்டி இது விவாதிக்கப்பட வேண்டும். இந்திய சமூகம் ஏதோ ஒரு வகையில் அரசியல் வர்க்கத்திற்கு சில விஷயங்கள் ஒரு வரிதான். ஜல்லிக்கட்டு எப்படி நேர்மையாக எழுச்சியாக வந்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்த்தாங்களோ அந்த மாதிரி சிஜேபியும் தன்னுடைய வேலையை பார்க்கறதுக்கு நாளையிலிருந்தே கிளம்பிடும். நன்றி.